ஆதி திராவிடர் நலத்துறையின் சார்பாக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைப்பதற்கு முன்னாடியே பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறைக்காக ஆதி திராவிடர் நலத்துறை மூலியமாக ஈரோடு மாவட்டத்தில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்குவதற்காக நிறைய லேண்டு பர்ச்சேஸ் பண்ணாங்க. அது ஏக்கர் 5 லட்சம் 10 லட்சம் அந்த லெவலுக்கு வாங்கிட்டாங்க. இப்போ அது கிரையம் பண்ணி வச்சுட்டு அதனுடைய வாரிசுதாரர்கள் அதை ஆக்கிரமிப்பு பண்ணி கொண்டு இப்போ கடந்த கால கிட்டத்தட்ட 20 வருஷமாக அப்படியே கிடப்பிலே கிடைக்கிறது. அந்த லேண்ட் மீட்டு கொடுக்கிறதுக்கு இப்ப கோர்ட் மூலியமா போயிட்டு இருக்கிறாங்க. இந்த தீர்வுகள் ஏற்படவே இல்லை. நம்பர் 1. இரண்டாவது, குறிப்பிட்ட இடம் எந்த இடத்துல மொடக்குறிச்சியிலே கூட எடுத்துட்டீங்கன்னா சிலுவம்பாளையம் என்ற இடத்துல இருக்கு. அதே நேரத்தில் நிறைய இடத்துல இருக்குங்க. இவங்களால சொல்ல முடியுமான்னு தெரியல. ஏன்னா வேற தொகுதி இருக்கறதால. ஆனா பதில் இருந்தா சொல்லலாம். 3 பேருமே சொல்லலாம். பதில் இல்லனாலும் தப்பு இல்ல. அவர் சொல்றாரு, அதாவது ஆதி திராவிடர்களுக்கு மாநகராட்சி நகராட்சியில இது வரைக்கும் இலவச பட்டா கொடுக்கவே இல்லை. இந்த ஆட்சியில கொடுத்திருக்கோம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது அவர் சொல்றாருங்களா, அந்த மொடக்குறிச்சி பகுதி சொல்றாரு. அதுல ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். தீரன் சின்னமலை அவர்களுடைய வாரிசு அவங்களா இருக்காங்க நொய்யல் ஆற்று பகுதியில். நான் சொல்றேன்னா நான் வேற விஷயம் சொல்றேன். தீரன் சின்னமலையுடைய வாரிசுகள் நொய்யல் ஆற்று பகுதியில் அவங்களுக்கு தோட்டமெல்லாம் இருக்கு. அதுல என்ன பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, அந்த அதாவது அவருக்கு கொடுத்த அந்த நொய்யல் ஆற்று கழிவுநீர் கலந்து அந்த ஆற்று பாசனம் வீணா போனதுனால அதற்காக கொடுக்கப்பட்ட நஷ்டீடு தொகையில ஒரு சில முறைகேடுகள் நடந்ததாக சொல்லி அதுல பணம் வாங்கின விவசாயிகள் எல்லாம் யாருன்னு காத்து அவங்களுடைய நிலங்களுக்கு பூரா ஜீரோ வேல்யூ பண்ணிட்டாங்க. இப்ப அந்த ஜீரோ வேல்யூ பண்ண அவங்க எல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள். நல்லா புரிஞ்சுக்கங்க. தீரன் சின்னமலை வாரிசு பூரா பிற்படுத்தப்பட்ட மக்கள். அந்த சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட மக்களாக அந்த பட்டியலில் இணைத்தது முத்தமிழர் கலைஞர். அதனால அதை நாங்க செஞ்சிட்டு இருக்கோம். அதை ஜீரோ வேல்யூ இருந்து மாத்திட்டு இருக்கோம். அதனால இவர் குறிப்பிட்ட அந்த இடத்தை சொன்னால் நிச்சயமாக அரசிடம் சொல்லி அதற்கான தீர்வை செய்வதற்கு நாங்கள் தயார். நன்றி நன்றி நன்றி. நீங்க என்ன சார், வரக்கூடிய அதிமுக ஆட்சி அமைச்சருடன் உங்களுடைய கோரிக்கைகள் முழுமையாக அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் கொண்டு சென்று நிறைவேற்றி தரப்படும். ஓகே, ரொம்ப நன்றி. அக்கா நீங்க சொல்லுங்க. வணக்கம். அதிகாரம் இல்லாமல் உங்களோடு சேர்ந்து போராடக்கூடிய பிள்ளைகள் தான் நாம் தமிழர். இன்னும் சொல்ல போனா பெருமாள் மலையில 70 ஆண்டுகளா குடியிருக்காங்க. ஒரு பட்டா இல்ல, மின் இணைப்பு கூட இல்லன்னா சீமானண்ணா நாங்க ஒன்று நின்று போராடணும். ஆனா இன்ன வரைக்கும் அந்த குழந்தைங்க பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் அவ்வளவு நாங்க படிக்க வேண்டாமா, எங்களுக்கு அடிப்படை வசதிகள் கூட இல்ல அப்படின்றாங்க. பட்டாவும் இல்ல, மின் இணைப்பும் இல்ல. அது மட்டும் இல்ல, வள்ளிபுரத்தாம்பாளையத்துல பாத்தீங்கன்னா 30 வருஷமா குடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பட்டா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இது மட்டும் இல்லைன்னா ஈரோடு கிழக்குல தேர்தலில் நிற்கும் பொழுது பல பகுதிகளில் 50 வருடம் 70 வருடமா குடியிருக்கிறவங்களுக்கு கூட பட்டா கொடுக்கல. இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்துட்டாங்க. அந்த மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க? குற்றச்சாட்டு வேணா, நீங்க வந்தா என்ன செய்வீங்க மட்டும் தான். நாங்க வந்தா மக்களுடைய நோக்கம் என்னவோ, என்ன தேவையோ மக்களுக்கு செய்யற சேவை தான் அரசியல் வேலை. பெருமாள் மலையில கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு நாங்க பட்டா கொடுத்துட்டோம். வெறும் இருங்க இருப்பா பேசுறேன். குடும்பங்களுக்கு மட்டும்தான் பெருமாள் மலையில கொடுக்கல. அதுக்கு காரணம் என்னன்னா, அவர்கள் வசிக்கின்ற அந்த ஊரு அந்த இடம் ஒருவர் அந்த கோயிலுடைய சாமி பேருக்கு எழுதி வச்சிட்டாரு. அதை எங்களால மடைமாத்த முடியல. அதனால மீது எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. வெறும் 42 குடும்பத்துக்கு மட்டும் தான் பெருமாள் கொடுக்கல. இதான் உண்மை. சரி, ஓகே. நம்ம லைவ்ல பதிவா இருக்கு. அண்ணன் சொல்றது உண்மை அப்படின்னா அதான் பதிலா இருக்கும். அதுல மாற்று கருத்துனா மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அண்ணன் சொல்றது உண்மைன்னா மக்கள் முடிவு பண்ணிப்பாங்க. அவ்வளவுதான். ஓகே.